20/12/69. ஓகே, அடுத்தது காலை 2:16. காலை 2:16னா விடியற் காலையா இல்ல மதியத்தை தான் சொல்றீங்களா காலைன்னு? நான் என்னத்தை எடுத்துக்கிறது? காலை 2:16 ஏஎம்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? காலை. மதியம்னா மதியம்னு போட்டிருப்பீங்கல்ல, இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் சார்? ஏஎம்னு எடுத்துக்கிறேன். தவறாக இருந்தது அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஏஎம் பிஎம்னு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போகுது எனக்கு. ஏன் இப்படி போட்டு இந்த மாதிரி குழப்பம் கொடுக்குறீங்க எனக்கு? சரி, ஸோ ஜாதகம் உங்களுக்கு துலா லக்னம் 20 லோகநாதன் 20/12/69 2:16 ஏஎம் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பிஎம் போடல, காலைங்கிறதுனால நான் ஏஎம் போட்டுக்கிட்டேன். ரைட். துலா லக்னம் அண்ட் மேஷ ராசி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை போகுது. குரு தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி போயிட்டு இருக்கு. சரிங்களா? எப்ப வரைக்கும்? நவம்பர் 2024 வரைக்கும் சனி புத்தி. சரி, இந்த ஜாதகத்துக்கு குரு நன்மை தரமாட்டார். எந்த லக்னத்திற்கு? துலா லக்னத்திற்கு. துலா லக்னமா இருந்தா அது ஏஎம்மா பிஎம்மா இருக்கணுமா? ஏஎம்மா தான் இருக்கணும். அப்ப போட்ட ஜாதகம் கரெக்ட். சரிங்களா? சரி, ரைட். ஒரு நிமிஷம், என்ன தசை போகுது? குரு தசை. குரு தசையில சனி புத்தி எப்போ வரைக்கும் போகுது? நவம்பர் 24. சரி, ரைட். ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. மறந்து போயிடுறேன் இப்ப, அடிக்கடி மறக்கும் இது வருது. ஸோ இதான் சார் லோகநாதன் சார், இதான் உங்களுடைய ஜாதகம். ஸோ துலா லக்னம், லக்னத்திலேயே குரு, நடக்கிற தசை குரு தசை, 6ஆம் பாவகாதிபதி தசை உள்ள வந்துருச்சு சார். ஸோ அதனாலதான் ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அதுல சனியினுடைய புத்தி வரப்போகுது. ஸோ சனி இப்ப கோச்சார சனியினுடைய வேலை எப்படி பாருங்க. எப்பதான் உடல்நிலை சரியாகும்னு இப்ப சொல்ல ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காரு. குரு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருக்குது. இன்னும் கோச்சாரம் இன்னும் சேர்த்து எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. 2021-22 ஹெவியா அஃபெக்ட் ஆயிருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான கிரக சேர்க்கை தான். அப்ப இது துலா லக்னத்துக்கு தான் வரும். மேஷ லக்னம்னு எடுத்தா வராது. இவர் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். குரு தசை நன்மையா தான் செய்யணும். ஸோ அப்ப துலா லக்னம் கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப சனியினுடைய புத்தி 2024 நவம்பர் வரைக்கும் போகுதுங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஹெல்த் சம்பந்தமானது, அடிவயிறுங்கிற மேல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரும். அங்க ஏதாவது வலி ஏற்படுற மாதிரி அல்லது ஜீரணம் குறையிற மாதிரி, வயிறு உப்புதல் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணுங்க. சரிங்களா? ரைட். வேற என்ன? இது எப்ப சரியாகும்? இந்த இது முடியணும் சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார், இந்த நவம்பருக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு சரியாகும். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு விஷயமா இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்தா போதும். சரி, ரைட். நன்றி சார்.